நல்லா இருக்கீங்களா? நம்ம நல்லா இருக்கீங்களாம்மா? இந்த கேள்வி நீங்க என்ன கிட்ட கேட்கணும். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும். ஜூன் மாதம் 4ஆம் தேதி நான் சொல்றேன். அன்னைக்கு தான் ரிசல்ட். நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் இதோ இரு கரங்களை கூப்பி உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். இந்த மண்ணையும் மக்களையும் நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன். மக்களை நான் நிச்சயமாக முன்னேற்றுவேன். இவ்வளவு காலமாக என்னுடைய எழுத்து மூலமாக, என்னுடைய திரைப்படங்கள் மூலமாக உங்களுக்கு நான் செய்தி சொல்லியிருக்கின்றேன். இப்பொழுது களத்தில் நேரடியாக நின்று உங்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் போட்டியிடுகின்றேன் என்று இதோ நிற்கின்ற நம்முடைய தங்கர் பச்சான். யாருடைய தங்கர் பச்சான்? நம்முடைய தங்கர் பச்சான் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கு தங்கர் பச்சான் அவர்கள் வெற்றி பெற்றால் டெல்லியிலே நம்முடைய பிரதமர் அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வெற்றி பெறுவார்கள். இன்று தங்கர் பச்சான் அவர்கள் இங்கு வெற்றி பெற்றால் ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டம் வளம் பெறும், வளர்ச்சி பெறும். மேடையிலே இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்து எனக்கு முன்பு பேசிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு PRS வெங்கடேசன் அவர்களும், நெடுஞ்செழியன் அவர்களும், ஞானச்சந்திரன் அவர்களும், ரகுபதி அவர்களும், தங்கவேல் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் மணிகண்டன் அவர்கள், சாய் சுரேஷ் அவர்கள், அமமுகவின் ராதாகிருஷ்ணன் அவர்கள், முருகன் அவர்கள், RV சிவகுமார் அவர்கள், அன்வர் பாஷா அவர்கள், சக்திவேல் அவர்கள், கணேசன் அவர்கள், புதிய நீதி கட்சியின் வீரமணி அவர்கள், இந்து மக்கள் கட்சியின் ஜம்பலிங்கம் அவர்கள், காமராஜ் மக்கள் கட்சியின் ஜெயகாந்தம் அவர்கள், நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் விருதை வள்ளல் 5 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மேடையிலே உங்கள் முன் நின்று கொண்டு எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொன்னவர், படித்தவர், ஒரு மருத்துவர், விருதை வள்ளல். வள்ளல் என்றால் அவருடைய பணத்தையும் சொத்தையும் உங்களுக்கு கொடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான வேட்பாளரை நீங்கள் தேர்வு செய்யவில்லை. நம்முடைய மருத்துவர் RG அவர்களே, இந்த தேர்தல் கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி சன் முத்துகிருஷ்ணன் அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் ஆலயமணி அவர்களே, பழ தாமரைக்கண்டன் அவர்களே, தட்சிணாமூர்த்தி அவர்களே, மாணவர் சங்கத்தின் தம்பி கோபிநாத் அவர்களே, போஸ் ராமச்சந்திரன் அவர்களே, PRP வெங்கடேசன் அவர்களே, சந்திரசேகரன் அவர்களே, ரமேஷ் அவர்களே, நிறைய இருக்கிறாங்க. மேடையில் இருக்கின்ற அனைத்து நம் கூட்டணி கட்சி நிர்வாகிகளே, இங்கே வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்கள், தாய்மார்கள், அனைத்து கூட்டணி கட்சியின் தொண்டர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். உங்களை இந்த தேர்தல் பிரச்சாரத்தில்
சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதிலும் நம்முடைய தங்கர் பச்சான் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. 10 நாட்களுக்கு முன்பு தேர்தல் கூட்டணி பேச்சு நடந்து முடிந்தது. அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. இந்த தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர்களாக நிறுத்தி வைக்க வேண்டும் என மருத்துவர் ஐயா அவர்களும் நாங்களும் ஆலோசனை செய்தோம். அப்பொழுது ஒவ்வொரு தொகுதியாக ஆலோசனையின் பொழுது கடலூர் தொகுதியில் யார் போட்டியிடலாம் என்றெல்லாம் ஆலோசனை நடைபெற்றது. நம்முடைய விருதை வள்ளல் அவர்களை மீண்டும் போட்டியிடலாம் என்ற ஆலோசனைகள். நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், முன்னாள் செயலாளர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். நம் கட்சியிலே எத்தனையோ தகுதியானவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அப்படியும் எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஏன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், இந்த தகுதியான ஒரு வேட்பாளர், இந்த மண்ணின் பிரச்சனைகளை பற்றி, மக்களின் பிரச்சனைகள் பற்றி நன்கு அறிந்தவர், அவரை ஏன் நிறுத்தி வைக்க கூடாது என்று எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஐயாவிடம் கேட்டேன். நல்ல யோசனைப்பா அப்படின்னு ஐயா சொன்னாரு. உடனடியாக அவருக்கு அலைபேசியிலே கைபேசியிலே தொடர்பு கொண்டேன். அவர் லண்டனில் இருந்தார். அவர் நான் ஒரே ஒரு கேட்டேன், ஏங்க இவ்வளவு காலமா உங்க எழுத்து மூலமாக, உங்க திரைப்படம் மூலமாக, எத்தனையோ காணொளி மூலமாக, வலைத்தளங்களில் நீங்கள் உங்களுடைய பதிவுகள் எல்லாம் போடுறீங்க, தைரியமாக நீங்க கருத்துக்கள் சொல்கிறீர்களே, நேரடியாக களத்திலே இறங்கி மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக நீங்கள் நிற்கிறீர்களா என்ற கேள்வி கேட்டேன். நான் கேட்டது நியாயம் தானே, சரியான கேள்வி தானே அது. அவர் ஒரு சில நொடிகளில் சிந்தித்து, நீங்க என்ன சொன்னாலும் நல்லதுக்கு தானே நீங்க சொல்லுவீங்க, நீங்க சொன்னா நிச்சயமாக நான் நிற்கின்றேன். அவர் செய்த இந்த முடிவு சாதாரண முடிவு நினைச்சுக்காதீங்க. நீங்க அவர் நினைச்சிருந்தானா எப்பயோ வந்திருக்கலாம், அரசியல் வந்திருக்கலாம், ஆட்சியில் வந்திருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம், எந்த கட்சியில் வேணா போயிருக்கலாம், எப்பயோ நடந்திருக்கும். அது உலகாலமாக அவர் எழுத்து மூலமாக, எழுத்தாளர், அவர் சிந்தனையாளர், அவருடைய எழுத்தும் சிந்தனையும் அவர் திரைப்படங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம். வித்தியாசமான திரைப்படம். நான் திரைப்படத்தை பத்தி நான் பேச வரல. இங்க அழகி திரைப்படமா, பள்ளிக்கூடமா, களவாடிய பொழுதுகளா, கருமேகம் கலங்குகின்ற, இதெல்லாம் நான் பேச வரல. அது உங்களுக்கு தெரியும். நான் பேச வந்தது ஏன் நம்ம கூட்டணியில் அவர் போட்டியிடுகின்றார். அவர் சினிமா துறையில் ஒரு சிலர் அவரை பார்த்து, ஏன் தங்கர் இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் பிஜேபி கூட்டணியில் போய் சேர்ந்துட்டீங்க, இந்த கேள்வியெல்லாம் அவர்கிட்ட கேட்டு இருக்கிறாங்க. அவர் அதுக்கு சொன்ன பதில், ஏங்க நானும் 57 வருஷமா காத்துட்டு இருக்கிறேன், இந்த 2 கட்சிகளும் ஏதாவது நல்லது செய்வாங்க, என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் நல்லது செய்வாங்க, நான் 57 வருஷமா காத்துட்டு இருக்கிறேன், நானும் எவ்வளோ போராடி பார்த்துட்டேன், திமுக அதிமுக, திமுக அதிமுக மாறி மாறி, எனக்கு எல்லா முதலமைச்சர்களும் எனக்கு நல்லா தெரியும், கலைஞர்ல இருந்து, எம்ஜிஆர்ல இருந்து, ஜெயலலிதா அம்மையார்ல இருந்து, எடப்பாடி பழனிசாமியும் தெரியும், இருக்கிற ஸ்டாலின் அவர்களும் தெரியும், எல்லாம் தெரியும் எனக்கு. ஆனா இவங்க இவ்வளவு பேர் இருந்தோம், எனக்கு தெரிஞ்சோம், என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் இதுவரைக்கும் ஒன்னும் செய்யலையே, மாறாக என் மண்ணையும் மக்களையும் நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்களே, அவங்களை இனி நம்பி பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் நான் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே என் தொகுதியில என் மக்களுக்காக சேவை செய்ய நான் வந்திருக்கின்றேன் என்று
பதில் அளித்திருக்கின்றார் தங்கர் பச்சான் அவர்கள். சரியான பதில் தானே அது? நியாயமான பதில் தானே அது? அதுதான் எனக்கு அவரிடம் ரொம்ப பிடித்தது. நேர்மையானவர், நியாயமானவர். அவர் மனதிலே பட்டதை பேசிடுவார். அது நானா இருந்தாலும் சரி, யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டார். மனசுல பட்டது பேசிடுவார். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க கூட சொல்லிவிடுவார். தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க, நான் உண்மையை சொல்லிவிடுவேன். அப்படிப்பட்டவர் தான் நமக்கு வேணும். அப்படிப்பட்டவர் தான் டெல்லியிலே போய் அங்க சண்டை போடுவார். அது பிஜேபி கூட்டணி இருந்தாலும் சரி, எந்த கூட்டணி இருந்தாலும் சரி, அவர் தைரியமாக சண்டை போட்டு உங்கள் பிரச்சனையை தீர்வு கொண்டு வருவார். நான் சொன்னேன்ல, இதுக்கு முன்பு நம்முடைய மருத்துவர் ஆர்ஜி அவர்களை நிற்க வைத்தோம் 5 ஆண்டுகளுக்கு முன்பு. அவரை விட ஒரு தகுதியான வேட்பாளர் அன்று கிடைத்தார்களா? ஆனா நீங்க யாரை தேர்வு பண்ணீங்க? விருதை வள்ளல் மருத்துவர் ஆர்ஜி எம்டி படிச்சிருக்கிறார். எத்தனையோ பேர் உயிரை காப்பாத்தி இருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் நன்கு தெரிஞ்சவர். ஆனா அவரை விட்டுட்டு நீங்க யாரை தேர்வு பண்ணீங்க? 302 ஐபிசி 302. மீண்டும் அந்த தவறை செய்யாதீர்கள். மீண்டும் அந்த தவறை செய்யாதீர்கள். ஏன்னா இது கடலூர் மாவட்டம், என்னுடைய மாவட்டம் கூட. தென்னார்காடு மாவட்டம். தென்னார்காடு மாவட்டம் எப்படி? விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர்ல எல்லாம் தென்னார்காடு மாவட்டம். நான் தென்னார்காடு மாவட்டத்தை சார்ந்தவன். என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். முதல் இந்த மண்ணில் எப்ப தெரியுமா நான் பேசினேன்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப சார்? தாமரை சொல்லு. ஞாபகம் வச்சிருக்க போல இருக்குது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே கடலூர் டவுன் ஹாலிலே அப்பொழுதுதான் முதலில் நான் பேசினேன். எதுக்கு தெரியுமா பேசினேன்? நான் இந்த சிப்காட் ரசாயன கழிவுகளால் இந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த ஒவ்வொரு பகுதியா சென்று போராட்டங்கள் நடத்தி ஒவ்வொரு கிராமத்திற்கும் நான் சென்றேன். பசுமை தாயகம் சார்பிலே பசுமை தாயகம் தலைவராக அப்பொழுது நான் வந்தேன். அன்னையிலிருந்து இன்று வரை அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரவில்லை. எவ்வளவு காலமா? 25 ஆண்டு காலமா. இந்த 25 ஆண்டு காலத்தில் மாறி மாறி திமுக அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி பார்த்துட்டோம். ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், மனித சங்கிலி நடைபயணம், வழக்குகள், நீதிமன்றத்தில் கேஸ் போட்டோம். ஒண்ணுமே நடக்கலையே. கடலூர் சிப்காட் ரசாயன சிப்காட் தொழிற்சாலைகளால் இந்த பகுதி எப்படி தெரியுமா இருக்கு? டயாக்சின் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? டயாக்சின் என்றால் ஒரு நச்சு வேதிப்பொருள். அந்த பொருள் நம்ம சுவாசிச்சோம்னா, அந்த பொருள் தண்ணியில குடிச்சோம்னா நமக்கு கேன்சர் வரும். அப்படிப்பட்ட பொருள் தான் 25-30 ஆண்டு காலமாக இந்த தொழிற்சாலையில் இருந்து வெளியேறுகிறது. காற்று மூலமாக, நீர் மூலமாக, மண் மூலமாக. இங்க மட்டும் இல்ல, கடலுக்கும் அதுதான் போகுது. கடல் இருக்கிற மீனும் அதுதான் சாப்பிடுது. ஆனால் அதை பற்றி இவ்வளோ இந்த மாவட்டத்திற்கு அமைச்சர்கள் வந்தார்களே, அமைச்சர்கள் எத்தனையோ அமைச்சர்கள் வந்தாங்களே, இந்த அமைச்சர்கள் மாறி மாறி வந்தாங்களே, அதற்கு விடிவு ஏதாவது இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கிறதா? இல்ல. அந்த ஆதங்கம் தான் எனக்கு இருக்கிற ஆதங்கம் தங்கர் பச்சானுக்கு இருக்கு. இன்னைக்கு ஆய்வுகள் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதியை சார்ந்த இளநீர்ல எது தென்னை மரத்துல இளநீர்ல டயாக்சின் இருந்தது. இளநீர் டெஸ்ட் பண்ணாங்க, அதுல டயாக்சின் இருந்தது, டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அதன் பிறகு அடுத்த கட்டத்தில் தாய்ப்பால்ல டயாக்சின் இருக்குதான். நினைச்சு பாருங்க. தாய்ப்பால்ல கடலூர் நகரம் சுத்தி உள்ள மக்களுடைய தாய்மார்கள் கொடுக்கின்ற தாய்ப்பால்ல டயாக்சின் இருக்கிறது. அந்த டயாக்சினை குழந்தை குடிச்சா என்ன ஆகும்?
குழந்தைக்கு சிறு வயதிலே புற்றுநோய் வரும், தாய்க்கும் புற்றுநோய் வரும். இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தோம். இத பத்தி இந்த திமுக ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாங்களா? தொழிற்சாலையில போய் காசுதான் கொள்ளடிச்சிட்டு வருவாங்க. ஆனா உங்களுக்காக ஏதாவது போராட்டம் நடத்தியிருக்கிறாங்களா? இதற்கு முன்பு அந்த கடலூர் சிதம்பரம் ரோட்ல போக முடியாது, நாத்தடிக்கும். ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? இங்க போனாலே தூங்கிட்டு இருந்தா எழுந்து பார்த்தா நாத்த வந்து ஐயோ சிப்காட்டான்னு கேட்போம். இந்த நம்ம ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் போது பாரு. இந்த சிப்காட் நம்ம போராடி பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டத்துக்கு பிறகுதான் வரைவுரைகள் எல்லாம் கொண்டு வந்து இந்த நாத்தம் நிறுத்த வைக்கப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியில இன்னைக்கு வரைக்கும் நாத்தம் வந்திருக்கும். அந்த பக்கம் கேஸ் போட்டோம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போட்டோம். நம்ம இதெல்லாம் நினைச்சு பாருங்க. நீங்க கடலூர் வாழ்கின்ற மக்களே, என்கிட்ட வரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, கடலூர் நகரத்துல 1,00,000 ஓட்டு இருக்குது. அவங்க யோசிப்பாங்க, என்ன யோசிக்க போறீங்க நீங்க தெரியல. கொலைகாரங்களையும் கொள்ளக்காரங்களையும் கொண்டு வர போறீங்களா மறுபடியும்? நல்லவர்களை கொண்டு வாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் தங்கர் பச்சான் அவர்கள் ஒரு நடுநிலையாளர், பொது வேட்பாளரா நீங்க பாருங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரும் பார்க்க வேண்டாம், ஒரு பொது வேட்பாளரா நீங்க பாருங்க. ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கடந்து, கட்சிகள்லாம் கடந்து ஒரு பொது வேட்பாளர், கடலூர் தொகுதியில் உள்ள பொது வேட்பாளர் தங்கர் பச்சான் அவர்கள். அவர் உங்களுக்கு பாட்டாளி மகிழ்ச்சி வேட்பாளர் தான் உங்களுக்கு அப்படி கொஞ்சம் சிலுக்குது. சரி, பொது வேட்பாளரை பார்த்துங்க. ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் தான் சொந்தக்காரர், இந்த மாவட்டத்தினுடைய சொந்தக்காரர் அவர். இந்த மாவட்டத்தில் சரி நான் கேட்கிறேன், கடலூர் மாவட்டம்னு இது வரைக்கும் யாராவது சினிமாவில் எடுத்திருக்காங்களா? சரி, இந்திய திரைப்படம் 100 ஆண்டுகள் பழமையானது திரைப்படம். இந்த 100 வருஷத்துல கடலூர் மாவட்டம் அப்படின்னு ஏதாவது ஒரு சினிமாவில் வந்திருக்காம? நீங்க பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சினிமாவில் என்னென்ன வரும்? தென்பாண்டி சீமையில மதுரை வரும், கொங்கு பகுதி வரும், சென்னையில சென்னை பாஷை வரும், மற்ற எல்லா பகுதியிலும் வரும். ஆனா தங்கர் பச்சான் அவர்கள் தான் தைரியமாக கடலூர் பத்தி, கடலூர் மண்ணை பத்தி, கடலூர் வாழ்வியலை பத்தி, கடலூர் மக்களுடைய வாழ்வியலை பத்தி தைரியமாக அவர் திரைப்படங்களில் கொண்டு வந்து இன்னைக்கு கடலூர்னா உலகம் முழுவதும் தெரியறதற்கு காரணம் நம்ம தங்கர் பச்சான். நம்ம தங்கர் பச்சான், உங்க தங்கர் பச்சான். இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு பெருமையா நீங்க பார்க்கணும் அவரை. அது நீங்க பெருமைப்படணும். உங்களுக்கு நாங்க இந்த வாய்ப்பை தர்றோம், இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க. அவரை விட்டுட்டு வேற யாராவது வேட்பாளரை தேர்வு பண்ணீங்கன்னா நாசமா போயிடும். நான் உண்மையை நான் உணர்ந்து சொல்றேன். நான் உங்களை சொல்ல, இந்த மாவட்டம். ஏன்னா நான் 3 ஆண்டு காலம் நான் இந்த மாவட்டத்துக்கு எங்க ஐயா 30 ஆண்டு காலம் வந்து போராட்டம் செஞ்சு ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு இருக்கிறார். எங்களுக்கு தெரியும் எவ்வளவு வலிக்குது, எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் வலிக்குது. இந்த 3 ஆண்டு காலமாக ஒவ்வொரு மாதமும் நான் இங்க வந்துட்டு இருக்கிறேன், இந்த மண்ணுக்கு வந்துட்டு இருக்கிறேன். இது தேர்தலுக்காக, ஓட்டுக்காக, அரசியலுக்காக நான் வரல. நான் உங்களை காப்பாற்றணும், உங்க பிள்ளைகளை காப்பாற்றணும், உங்க வருங்கால சந்ததியினரை காப்பாற்றணும். அதான் என்னுடைய வேலையா நான் பார்க்கிறேன், என்னோட கடமையா நான் பார்க்கிறேன். நான் அழிச்சிட்டு இருக்காங்க இந்த மண்ணை. ஒரு பக்கம் சிப்காட் அழிச்சு முடிச்சுட்டாங்க. சொன்னேன்ல, தாய்ப்பால்ல டயாக்சின் வருதுன்னா இது சாதாரண செய்தி. அதெல்லாம் இந்த செய்தி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? சொல்ல மாட்டானுங்க. சொன்னா நீங்க தொடப்பக்கட்டையால அடிப்பீங்க அவங்கள. சொல்ல மாட்டானுங்க. எல்லாம் எங்க நீங்க அடிக்க போறீங்க? எனக்கு கோபம் வருது, உங்களுக்கு வருதா இல்லையான்னு தெரியல எனக்கு. சரி, இது தேர்தல் கூட்டம், நான் வேற கொஞ்சம் எமோஷனல் ஆகக்கூடாது. பொதுவாக நீங்க தான் எமோஷனல் ஆவீங்க. இந்த மாவட்டத்தில் நம்முடைய மீனவர்கள் நண்பர்கள் எல்லாம் இங்கே அதிக அளவில் இருக்கின்றார்கள்.
அவர்களும் ஆண்டுதோறும் பிரச்சனை, அதே வாக்குறுதி, ஆனா ஒண்ணு நடக்காது. தங்கர் பச்சான் அவர்கள் மீனவர் சமுதாயத்தை சார்ந்த பிரச்சனைகள் நன்கு அறிந்தவர். அவருடைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் யாரு? நிறைய பேர் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர், நெருங்கிய நண்பர்கள். அவருடைய திரைப்படங்களில் எத்தனையோ பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் சொல்றதுன்னா என்ன? அவர் பார்த்து பொறுத்து பார்த்தார். எழுத்து மூலமா பார்த்தார், முயற்சி பண்ணி பார்த்தார், சினிமா மூலமா எடுத்து பார்த்தார், ஒன்றும் நடக்கல. பிறகு அவர் களத்தில் இறங்கி, சரி நானே பார்க்கிறேன், அவருக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுக்கணும். என்எல்சி சம்பந்தமான பிரச்சனை, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் 66 ஆண்டு காலம் இந்த நிலக்கரி சுரங்கம் இந்த மாவட்டத்தை நாசம் செய்து கொண்டிருக்கிறது. நான் உலகம் முழுவதும் சென்றவன். உலகத்தில் உள்ள முன்னேற்றங்கள் எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கு எது நல்லது கெட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும். ஐயா அவர்கள் எங்களை நேர்மையான முறையிலே, நீங்கள் என்று சொன்னால் எங்கள் பாட்டாளி கட்சியை நேர்மையான முறையிலே நடத்துகின்றார்கள். நியாயமான போராட்டங்கள் நடத்த வேண்டும் என்று, மக்கள் பிரச்சனை என்று எங்கேயாவது இருந்தால் உடனடியாக எங்கே போராடுவோம். இந்த என்எல்சி 66 ஆண்டு காலம் செயல்பட்டு 40,000 ஏக்கர் விளைநிலங்களை அழித்து இன்னும் 60,000 ஏக்கர் வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு எத்தனை போராட்டங்கள் நாங்கள் செய்தோம். அந்த காலத்தில் போராட்டம் செய்த காரணம், என்எல்சியில் நிலம் கொடுத்தவருக்கு வேலை வேண்டும், நிலம் கொடுத்தவருக்கு இழப்பீடு கூடுதலாக வேண்டும் என்று. அதையெல்லாம் 66 ஆண்டு காலத்துக்கு பிறகு இப்போ கொஞ்சம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு காலமா என்னையா பண்ணி? நாங்க களத்தில் இறங்கி போராட்டத்துக்கு பிறகுதான் இப்ப நீங்க அதெல்லாம் கொண்டு வரீங்க, செய்யறீங்க. நீங்க அது செய்யறதுன்னா என்ன? சும்மா பிச்சை போடுறான் அவன். அதெல்லாம் நம்பாதீங்க, நீங்களா நம்ப வேண்டாம். ஏன்னா அதை பத்தி, என்எல்சி பத்தி நான் நிறைய 1 மணி நேரம் பேசணும். நான் அது நிறைய உங்களுக்கு தெரியும். இங்க கூட்டம் போட்டேன், நம்ம எல்லாத்துலயும் கூட்டம் போட்டு போராட்டம்லாம் நடத்திட்டு, பூட்டு போடுற போராட்டம் எல்லாத்தையும் நடத்திட்டு போயிட்டோம். அதெல்லாம் ஆனாலும் நான் உங்ககிட்ட சொல்றது இல்ல, என்எல்சியோட தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. என்எல்சி மொத்தம் உற்பத்தி 2,900 மெகாவாட். தமிழ்நாட்டினுடைய மொத்த உற்பத்தி தனியார் அரசு சேர்ந்து 36,000 மெகாவாட். தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகள் 18,000 மெகாவாட். என்எல்சியோட உற்பத்தி 2,800 மெகாவாட். இங்கே நெய்வேலியில், திருநெல்வேலியில் ஒன்று வச்சிருக்கிறாங்க, அங்கே ஏதோ 2,000 மெகாவாட் இருக்கும். இங்க இருக்கிற உற்பத்தியில் தமிழ்நாடு கொஞ்சம் கொடுக்குறான், தெலுங்கானா கொடுக்குறான், ஆந்திரா கொடுக்குறான், கர்நாடகா கொடுக்குறான், கேரளா கொடுக்குறான். ஆனா மண் யாருடைய மண் எடுக்கிறான்? நம்ம மண் எடுக்கிறான். அந்த மண்ணில் என்ன விளையுது? சோறியா, சோறு. கடந்த ஆண்டு பார்த்தோம்ல, அந்த புல்டோசர் வச்சு அந்த நெல்லை அப்படியே அழிச்சு தரமட்டமாக்க. நான் ஏதாவது காட்சிகள்லாம் பார்த்து எனக்கு தூக்கம் வரல. உங்களுக்கு தூக்கம் வந்ததா எனக்கு தெரியல. எனக்கு தூக்கம் வரல. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு தூக்கம் வரல. மனசாட்சி இல்லை அவனுக்குலாம். உடனே அதுக்கு ஒரு எதிர்வாதம். அங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்க. எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க? நிரந்தர வேலை எத்தனை பேர் கொடுக்குறான்? ஒரு 9,000 பேர் இருப்பாங்களா நிரந்தர வேலை? 6,000 பேர் நிரந்தர வேலை, 6,000 பேர். தற்காலிக வேலை ஒரு 13,000 பேர் இருப்பாங்க. அங்க வந்தவங்க யாரு வந்துட்டு இருக்காங்க? தமிழ்நாடு சார்ந்த வந்திருக்காங்களா? இல்ல யாரும். அங்க இப்ப பீகார், சத்தீஸ்கர், பஞ்சாப், ஹரியானா இந்த மாநிலத்தில் வந்திருக்கிறாங்க. சரி, அதை விட்டுடுங்க, அது வேற. இப்போ நம்முடைய மண்ணை அடிச்சு நம்முடைய மக்களை விரட்டி, நம்ம மக்கள்லாம் அடையாளங்கள்லாம் என்ன? மக்களுடைய அடையாளம் எங்கன்னு அந்த கிராமத்தில் அவங்க வாழ்ந்த மண், அவங்க முப்பாட்டம், பாட்டம், பூட்டம், அவங்க கோவில், சமாதி, எல்லாம் பள்ளிக்கூடம் எல்லாம் அங்கே தான் இருக்குது. அதெல்லாம் அழிச்சு என்ன எதுக்கு? மின்சாரம் தயாரிக்கிறானா, அதுவும் பொல்யூட்டட் கரண்ட், மாசுபட்ட ஒரு மின்சாரம். இப்போ உலகம் முழுவதும் புதுப்பிக்க வல்ல எரிசக்தியை மாத்திட்டு இருக்காங்க, ரினியூவல் எனர்ஜி மாத்திட்டு இருக்காங்க. உலகம் முழுவதும் போயிட்டு இருக்கு, மாத்திட்டு. ஆனா இங்கவன் எனக்கு இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் மாத்திக்க மாட்டேன். சரி, நான் ஒரு யோசனை கொடுக்குறேன். 20,000 பேர் வேலை செய்யறீங்கன்னு சொல்றாங்க. இப்போ என்எல்சியில் அங்க
அழிச்சது 40,000 ஏக்கர் அழிச்சிட்டான். அங்க 40 ஏக்கர்ல இன்னைக்கு புல்லு பூண்டு வராது. அதில் அழிச்சு தர முடிச்சுட்டான். அது இப்போ நான் ஒரு யோசனை கொடுக்குறேன். அந்த 40,000 ஏக்கர்ல நீங்க சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் தயாரிங்க. அங்க சோலார் பிளான்ட் அங்க அமைக்குங்க. அந்த 40,000 ஏக்கர்ல எத்தனை சோலார் பிளான்ட் அமைக்கலாங்க? எத்தனை மெகாவாட் தெரியுமா? 15,000 மெகாவாட். இந்த 40,000 ஏக்கர்ல 15,000 மெகாவாட் சோலார் பிளான்ட் அங்க அமைக்கலாம். இன்னைக்கு அமைக்கலாம். இதே 20,000 பேர் அங்க வேலை செய்யலாம். ஒரு பிடி மண்ணு கூட தேவைப்படாது. இப்ப உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தை விட 5 மடங்கு அதிக மின்சாரம் இன்னைக்கு தயாரிக்கலாம். நான் சொல்ற யோசனை நியாயமான யோசனை தானே? இது ஏன் செய்யக்கூடாது? ஏன் செய்யக்கூடாது? செய்வாங்களா? ஏன்னா திமுக அரசும் என்எல்சிக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. இங்க இருக்கிற அமைச்சருக்கும் என்எல்சிக்கும் என்ன சம்பந்தம்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு என் மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும். 40 ஆண்டுகளுக்கு முன்பு இங்க 8 அடியில இருந்த நீர் இன்னைக்கு 800 அடிக்கு போயிடுச்சு. இன்னும் என்எல்சி இங்க இருந்ததுன்னா 1500 அடி முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். நீங்க விவசாயத்தை விட்டுடுங்க, குடிக்கிறது தண்ணி இருக்காது. கடலூர் மாவட்டம்னா தமிழ்நாட்டினுடைய வடிகால். தமிழ்நாட்டில் அதாவது பெங்களூர்ல மழை பெஞ்சா கடலூர்ல வெள்ளம் வரும். ஏற்காடுல மழை பெஞ்சதுன்னா கடலூர்ல வெள்ளம் வரும். சேலத்துல மழை பெஞ்சதுன்னா கடலூர்ல வெள்ளம் வரும். மேற்கு தொடர்ச்சி மலையில மழை பெஞ்சதுன்னா இங்க வெள்ளம் வரும். ஏன்னா இங்க 5 ஆறுகள் கடலூர்ல போய் சேருது. மடல்ல போய் இங்க தான் சேருது. அதில் தென்பெண்ணையார் வரப்ப பார்த்தோம். கெடிலம் ஆறு, வெள்ளாறு, கொள்ளிடம் ஆறு, இப்படி எல்லாம் இங்கதான் வடியுது. இந்த மாவட்டத்தில் வடியுது. ஆனா இந்த ஆத்துல தடுப்பணை கட்டணும்னு எவ்வளவு காலமா கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதை பத்தி அமைச்சருக்கும் கவலை இல்லை, அதிகாரிகளுக்கும் கவலை இல்லை, ஆட்சியாளருக்கும் கவலை கிடையாது. சரி, இதெல்லாம் நான் இந்த மாவட்டத்தின் பிரச்சனையை பத்தி நான் பேசுறேன். இன்னும் எவ்வளோ பிரச்சனை இருக்கு. முந்திரி பிரச்சனை இருக்குது, பலா பிரச்சனை இருக்குது, அந்த பக்கம் சைமா பிரச்சனை இருக்குது, வள்ளலார் பிரச்சனை இருக்கு. வள்ளலார் கோவிலில் போய் கை வைக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் எப்படி போவாங்கன்னு பாரு. சாதாரணமா நான் சொல்லலை. நான் வள்ளலார் நம்முடைய கடவுள். அந்த இடத்தை ஏதோ கையகப்படுத்தி நீங்க வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க போறீங்களா? நீங்க அமைச்சிட்டு போங்க. இங்க கடலூர்ல இங்க அமையுங்க, சென்னையில் அமைச்சிட்டு போங்க, உலகத்தில் எல்லா நாடுகளிலும் அமையுங்க. வள்ளலார் நமக்கு கொடுத்த, அதாவது மக்கள் அவருக்கு கொடுத்த அந்த பெருவழி இடத்தை கையகப்படுத்தி அங்கே 70 ஏக்கர் எடுத்துக்கிட்டு அதுல காம்ப்ளெக்ஸ் கட்ட போறாங்களா? நீங்க வேற இடம் பார்த்துக்குங்க. இன்னைக்கும் நான் சொல்றேன், அந்த பிரச்சனைக்கு முதல் குரல் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி, போராடினது பாட்டாளி மக்கள் கட்சி. இதெல்லாம் நினைச்சு பாருங்க. தொடர்ந்து இந்த கடலூர் மக்களுக்கும் மண்ணுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் தொடர்ந்து உங்க கூட வந்துட்டு இருக்குது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? கடந்த சட்டமன்ற தேர்தலில் நெய்வேலியில் 200 ஓட்டுல தோக்குறோம், விருதாச்சலத்தில் 300 ஓட்டுல தோக்குறோம். அப்படி அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு வெற்றி தோல்வி எல்லாம் பெருசு கிடையாது. எங்களுடைய கொள்கைகள் லட்சியம் தான் பெருசு. இந்த மாவட்டத்தில் வெள்ளம் வரும், இந்த ஆறுகள் இங்கே கடலில் கலக்குது, வெள்ளம் வரும், அல்ல புயல் வரும். தானே புயல் வந்தது. அப்போ யார் வந்து உங்களுக்கு உதவி செய்தா? பாட்டாளி முயற்சி. நம்ம தங்கர் பச்சான் அவர்கள் ஊரா வந்து உங்களுக்கு சோறு பொங்கி போட்டாரு. அப்போ இந்த 2 கட்சி வேட்பாளர்கள் வந்தாங்களா? காங்கிரஸ்ல விஷ்ணு பிரசாதும், தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்தும் வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணாங்களா? அப்போ தானே புயல் வந்தப்போ இல்லையே. தங்கர் பச்சான் தானே இருந்தார். அப்போ இன்னைக்கும் தங்கர் பச்சான் தானே இருக்கிறாரு. அப்ப இதுக்கு மேல நீங்க புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. தூங்குறவங்களை எழுப்பலாம், ஆனா தூங்குறவங்க போய் நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. நீங்க தூங்குறீங்களா? தூங்குற மாதிரி நடிக்கிறீங்களா? அதுவும் குறிப்பாக நான் கடலூர் நகர மக்களை நான் கேட்கின்றேன். எனக்கு ஆசை என்ன? இந்த போக்குவரத்து நெரிசல் இருக்கு. எனக்கு நான் திட்டம், நான் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? மரக்காணம்
மரக்காணத்துக்கும் பாண்டிச்சேரிக்கு நடுவில் கோட்டக்குப்பம் இருக்கு. அந்த கோட்டக்குப்பத்துல இருந்து ஒரு பைபாஸ் நான் அமைப்பேன், 6 வழி சாலை. அங்கிருந்து வெளியில மேற்கு வந்து அப்படியே பாண்டிச்சேரி வெளியில அப்படியே வந்து அரியாங்குப்பம், அரியாங்குப்பத்துக்கும் பாகூருக்கு நடுவில் போய் இந்த சாலையில் இணைப்பேன். அதே போன்று அங்கிருந்து வந்து நேரா கடலூருக்கு வந்து தென்பெண்ணையாறு வருது இல்ல, தென்பெண்ணையாறுல இருந்து இன்னொரு பைபாஸ் ஒன்று அமைச்சு நம்ம வடலூர் ரோடு வருது இல்லை, அங்கிருந்து ஓல்டு கடலூர் ஓல்டு டவுன் பக்கத்தில் ஓட்டி பக்கத்தில் அந்த வடலூர் ரோட்ல அமைச்சு சிதம்பரம் ரோட்ல போய் இணைப்பேன் நான். இப்படி இணைச்சோன்னு வச்சுங்களேன், கடலூர் நகரத்தில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, போக்குவரத்து நெரிசல் ஒண்ணுமே இருக்காது. நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற அமைச்சர்கிட்ட கேட்கிறேன், 2011 நீங்க தானே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தீங்க, 2011 நீங்க தானே இந்த கடலூருக்கு மருத்துவக் கல்லூரி அடிக்கல் நாட்டினீங்க, அந்த கல் எங்கப்பா? இல்ல இவனுங்க அப்பப்போ ஒரு செங்கல் காமிக்கிறானுங்க. அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க பாருங்க. திருடு போயிடுச்சா? அது அவங்களுடைய இது. அது அப்போ இப்ப மீண்டும் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, எங்கயா மருத்துவக் கல்லூரி? அப்போ சொல்றேன், வரும் ஆனா வராது. அப்போ ஏதாவது ஒரு வசனம் பேசிட்டு போலாம். இந்த என்எல்சியில நிலத்தை கையகப்படுத்தி அந்த என்எல்சி பாவிங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு அதிக துடிச்சவர் யார் தெரியுமா? தமிழ்நாட்டின் வேளாண் துறை அமைச்சர். நினைச்சு பாருங்க, ஒரு வேளாண் துறை அமைச்சருடைய வேலை என்ன? விவசாயிகளை மேம்படுத்துவது, விவசாய நிலத்தை பாதுகாப்பது, உங்கள் விளைபொருளுக்கு நல்ல விலை கொடுத்து விவசாயிகளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே செய்யாம என்எல்சி கிட்ட நம்ம நிலத்தை, நம்ம பாட்டன் பூட்டன் நமக்கு சோறு போட்ட அந்த நிலத்தை கையப்படுத்தி மிரட்டி உருட்டி போலீஸை வச்சு உருட்டி புட்டிங்கி எடுத்து என்எல்சி காரன் கொடுத்து அவன் அந்த நிலத்தில் இருக்கிற நிலக்கரி எடுத்துக்கிட்டு அதை எரிச்சு எல்லாத்துக்கும் கரண்ட் கொடுக்குறானா, கொஞ்சோண்டு நம்ம பிசிறு கொடுக்குறான். இதுதான் வேளாண் துறை அமைச்சருடைய வேலையா? அதெல்லாம் வெக்கக்கேடு, இதெல்லாம் வெக்கக்கேடு. எத்தனையோ அமைச்சர்கள் இதுக்கு முன்பு, அந்த கட்சி அமைச்சர்கள், இந்த கட்சி அமைச்சர்கள், இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். நான் சொல்லியிருக்கல, இந்த தொகுதியில 3 வேட்பாளர்கள். ஒன்று நம்முடைய தங்கர் பச்சான் அவர்கள், அடுத்த 2 வேட்பாளர்கள் காங்கிரஸ் சார்பில் விஷ்ணு பிரசாத், தேமுதிக கட்சி சார்பில் சிவக்கொழுந்து. தங்கர் பச்சான் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், இன்னும் சொல்ல போனா என்னோட உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். எனக்கு அவர் எடுத்த நிறைய படம் பிடிக்கும், ஆனா அதுல ரொம்ப பிடிச்ச படம் அழகி. அது இல்லாம அடுத்தது பள்ளிக்கூடம் ஒரு படம். ஏன் தெரியுமா அந்த பள்ளிக்கூடம் படம் பிடிக்கும்? அவர் ஒரு புரட்சியை செய்திருக்கிறார் அந்த படத்துல. ஒரு இயக்கம், ஒரு மூவ்மெண்ட். ஒரு இயக்கம்னா ஒரு மூவ்மெண்ட். என்ன மூவ்மெண்ட்? அந்த படம் பார்த்தவங்க எத்தனையோ பேர், எனக்கு தெரியும் ஒரு 800-900 பள்ளிக்கூடங்கள்ல அந்த படம் பார்த்துட்டு அந்த பழைய மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு நிதி கொடுத்து, வகுப்பறைக்கு நிதி கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சிருக்கிறாங்க. இதுதான்யா உண்மையான வளர்ச்சி, இதுதானையா வேணும் உங்களுக்கு. இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் நிறுத்திட்டு இங்க நின்றுட்டு இருக்கிறாரு. அவரை விட்டுட்டு வேற யாராவது நீங்க ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போட மனசு வருமா உங்களுக்கு? விஷ்ணு பிரசாத் யாரு? சில பேர் சொல்லுவீங்க, என்னுடைய மச்சான் மைத்துனர். என்னுடைய மைத்துனர் தான், அது என்னால மாற்ற முடியாது. அவர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர். அவர் இதற்கு முன்பு செய்யார் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். அதற்கு இப்பொழுது ஆரணி நாடாளுமன்ற தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர். இப்போ நான் கேட்கிறேன், அங்கிருந்து இங்கே வந்தீங்க நீங்க?
இங்க என்ன உங்களுக்கு வேலை? ஏன்னா அங்க அவருக்கு சீட்டு கொடுக்கல, தொகுதி கொடுக்கல. நீங்க அங்க நல்லா பண்ணிருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க, தொகுதி கொடுத்திருப்பாங்க. தொகுதியும் கொடுக்கல, சீட்டும் கொடுக்கல. அதன் பிறகு இங்க வந்து போட்டியிடுறார் காங்கிரஸ் சார்பில். போட்டிட்டு அது நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கார். எப்படி வேணா பேசிட்டு போங்க, அதை பத்தி எனக்கு கவலையும் கிடையாது. எனக்கு என்னுடைய கட்சி, என்னுடைய கூட்டணி, என்னுடைய கட்சி அதுதான் முதன்மை. அதுக்கு பிறகுதான் என்னுடைய குடும்பம், அதுக்கு பிறகுலாம் அதுக்கப்புறம். தங்கர் பச்சான் இங்கே 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். எதிரணியில் உள்ள வேட்பாளர்கள் எல்லாம் டெபாசிட்டை இழக்க வேண்டும், டெபாசிட்டை இழக்க வேண்டும். அதில் நீங்கள் உறுதியா இருங்கள், உறுதியா இருக்க வேண்டும். இன்னொரு வேட்பாளர் சிவக்கொழுந்து அவர்கள், அவர் பண்ருட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். சரி, நீங்க என்னையா பண்ணீங்க பண்ருட்டிக்கு? ஏதாவது ஒரு துரும்பு சொல்லுங்க. நீங்க எம்எல்ஏ இருந்த நேரத்தில் ஏதாவது சின்ன துரும்பு நீங்க பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இதே விஷ்ணு பிரசாத் அவர்கள் 2014 மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனியாக போட்டியிட்டது. அப்பொழுது ஆரணி, இதே தொகுதி, ஆரணி அவர் நின்ன தொகுதி. அப்போ தொகுதியிலே எத்தனை வாக்குகள் வாங்கினார் தெரியுமா உங்களுக்கு? 28,000 வாக்குகள். மொத்தம் 6 எம்எல்ஏ தொகுதி சேர்த்து 28,000 வாக்குகள் வாங்கினார். ஏன் அன்று தேர்தலில் KS அழகிரி அவர்கள், முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர், கடலூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர், அப்போ அவர் எத்தனை வாக்குகள் வாங்கினார் தெரியுமா? 27,000 வாக்கு. ஆக அவர்கள் எல்லாம் வந்து இங்கே போட்டியிடுகிறார்கள். நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பேசுறார் விஷ்ணு பிரசாத் அவர்கள், இந்த கல்யாணத்தில் மாப்பிள்ளை நான் தான், ஆனா நான் போட்டுக்கிற சட்ட அமைச்சர் தான். அமைச்சர் அவர் பிள்ளைக்கு அந்த சட்டை முதல்ல வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தாரு, அவர் பிள்ளைய மாப்பிள்ளை ஆக்கலான்னு பார்த்தாரு, முடியல. ஆனா உண்மையான மாப்பிள்ளை யாரு? நம்ம தங்கர் பச்சான் தான், இந்த தொகுதியின் மாப்பிள்ளை. விஷ்ணு பிரசாத் அவர்கள் கல்யாண மண்டபம் மாறி வந்துட்டார். ஆரணி கல்யாண மண்டபம் அங்க போயிருக்கணும், கடலூர் கல்யாண மண்டபத்துக்கு தப்பை தவறி மாறி வந்துட்டார் அவர். இங்க அவருக்கு வேலை இல்லை, இங்க வேலை இல்லை. அதனால அதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அதெல்லாம் அதே போன்று தேர்தல் பிரச்சாரத்தில் நாகரிகமா பேச வேண்டும், யார் இருந்தாலும் சரி. நாங்க எங்க கட்சி, எங்க தொண்டர்களை டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் அந்த நோக்கத்திலே தான் நாங்கள் வழி நடத்துகின்றோம். எங்களோட நோக்கம் ஒட்டுமொத்த வளர்ச்சி, ஹாலிஸ்டிக் growth, ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட். அதான் எங்களோட நோக்கம். என் தம்பிங்கள்லாம் ரொம்ப பாசமா, அதாவது பாசக்கார பசங்க. எவ்வளவு பாசம் இருக்குதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் உள்ள கோபமா இருக்கும். ஏண்டாடி நீ வேற, வஜ்ரா வண்டியே ரிவர்ஸ்ல போக வச்சானுங்க என் தம்பிங்க இந்த மண்ணில். ஆனாலும் நான் உங்களிடம் மீண்டும் மீண்டும் கேட்கின்றேன், நம்முடைய தங்கர் பச்சான் அவர்களை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். நல்ல நேர்மையானவர், நல்ல ஒரு துடிதுடிப்பானவர். அவர் மனதிலே ஆழமாக சமூக நீதி என்ற ஆழமான கருத்து உணர்வு இருக்கிறது. சமூக நீதி என்று இருக்கிறது. வேற எந்த வேட்பாளர்கிட்டையும் அந்த சமூக நீதி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவர் ஐயா அவர்கள் அவரை நிறுத்தியிருக்கின்றார்.
மருத்துவர் ஐயா அவர்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். மருத்துவர் ஐயா அவர்கள் இன்று 44 ஆண்டு காலம் உழைத்து சமூக நீதிக்காக, நீர் மேலாண்மைக்காக, கல்விக்காக, வேலை வாய்ப்புக்காக, எல்லாவற்றுக்கும் மேல் வேளாண்மைக்காக, விவசாயத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயா அவர்களை உங்களுடைய வேட்பாளரை நிறுத்தி வைத்திருக்கின்றார். தங்கர் பச்சான் பொது வேட்பாளர். இன்னும் எவ்வளோ அரசியல் பேச வேண்டியது எனக்கு ஆசையா இருக்கு. என்ன, நான் அடுத்தது பண்ருட்டி போகணும், திட்டுக்குடி போகணும், முடிக்கணும். திமுக அண்ணா திமுக பத்தி இன்னும் பேசவே இல்லை. அது பேசணும்னா 1 மணி நேரம் ஆகும். ஏன்னா இப்போ அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ நம்ம துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றார். நாங்க ஒன்றும் துரோகம் பண்ண மாட்டோமா? நாங்க மற்றவங்களை வாழ வைப்போம். எங்களுக்கு துரோகம்னா என்னன்னு தெரியாது. எங்களுக்கு உங்களை தான் ஒவ்வொரு முறையும் உங்க கட்சிக்கு நாங்கள் உயிர் கொடுத்தோம். ஒவ்வொரு முறையும் உயிர் கொடுத்தோம். 98 உயிர் கொடுத்தோம், 2001 உயிர் கொடுத்தோம், 2009 உயிர் கொடுத்தோம், 2019 எடப்பாடி பழனிசாமி அவர்களை 2 ஆண்டு காலம் முதலமைச்சராக தொடர வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இது நீங்க மறக்காதீங்க, நீங்க மறக்காதீங்க. நாங்க பத்திரம் கொடுத்துட்டோமோ, அதனால நாங்க வெளியில ஏறிட்டோமா? நாங்க என்ன, எங்க கட்சி உங்களுக்கு தாரவாதத்தை கொடுத்துட்டோமா? பாண்டு பேப்பர் எழுதி கொடுத்துட்டோமா? எங்க கட்சியை தொடங்கினது ஐயா தொடங்கினது, எங்க கட்சியை நம்ம கட்சி தொடங்கினது காரணம் என்ன? பாட்டாளி கட்சி ஆட்சியில் வர வேண்டும், ஆள வேண்டும். திமுக அண்ணா திமுக மாறி மாறி ஆள வேண்டும்னு எங்களுக்கு எண்ணமும் கிடையாது, எங்களோட லட்சியமும் கிடையாது. உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் எங்களை தோல்ல சுமந்து தூக்கிட்டு போயிட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயா எங்களுக்கு 10% போடுங்க ஐயா, ஐயா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க ஐயா, ஐயா இந்த மதுவை ஒழியுங்க ஐயா, ஐயா எங்க தடுப்பணைகளை கொஞ்சம் கட்டுங்க ஐயா, ஐயா விவசாயிகளுக்கு ஏதாவது கொஞ்சம் விலையை கொஞ்சம் ஏத்தி போடுங்க ஐயா, நெல்லுக்கு கொஞ்சம் விலை கொடுங்க ஐயா, கரும்புக்கு கொஞ்சம் விலை கொடுங்க ஐயா, இப்படின்னு ஒவ்வொரு முறையும் மாத்தி மாத்தி உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறோமே. போதுண்டா, கெஞ்சினது போதுண்டா. அதனால்தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். திமுக அண்ணா திமுக இரண்டும் வேண்டாம், ஒதுக்குங்க. 57 ஆண்டு காலம் இரு கட்சிகள் ஆட்சி செய்தது போதும், ஒரு மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் இந்த கடலூரில் தொடங்கட்டும். நம்முடைய அருமை சகோதரர் என்னுடைய அன்பு அண்ணன் தங்கர் பச்சான் மூலமாக தொடங்கட்டும். புரியுதா? நிச்சயம் இன்னும் நிறைய செய்தி இப்ப இல்ல, அவருடைய வெற்றி விழாவுக்கு நான் வரேன். பெரிய மேடை போடுங்க, பெரிய மேடை போடுங்க. வந்து உறுதியாக வருவோம். மீண்டும் நான் கேட்கின்றேன், கடலூர் பகுதியில் வாழ்கின்ற மக்கள், குறிப்பாக கடலூர் நகரத்தில் வாழ்கின்ற மக்கள், இவர் ஒரு தொந்தரவும் உங்களை பண்ண போறது கிடையாது. உங்ககிட்ட எந்த தொந்தரவும் பண்ண போறது கிடையாது. நேர்மையானவர், யாரு பத்தி பிரச்சனை இல்லை. மற்றவங்களாம் அப்படி கிடையாது. உங்களை அச்சுறுத்தி தொந்தரவு பண்ணி உங்களுக்கு எல்லாம் பண்ணி என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனால் அவர் எதுவும் பண்ண போறது கிடையாது. அது நான் உத்தரவாதம் தரேன். அதுலேயும் குறிப்பாக அதிமுக தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க. உங்க வாக்குகளை எங்களுக்கு போடுங்க. நிக்கிறது தேமுதிக தானே நிக்கிறது. ஏன் வீணாக்காதீங்கன்னு சொல்றதுன்னா, உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது. இப்ப இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே முதலமைச்சராக ஆக போறது கிடையாது. இந்த தேர்தலில் பிரதமர் ஆக போறது கிடையாது. உங்க கூட தேசிய கட்சி எதுவும் கிடையாது. ஏதோ நிக்கிறீங்க நீங்க, அவ்வளவுதான். அதனால உங்களுடைய எதிரி யாரு? திமுக தானே. அதே நிலையில் தான் நாங்களும் இருக்கின்றோம். இந்த ஆட்சி அதிகாரத்தை முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அதனால்தான் நான் மீண்டும் நான் கேட்கிறேன், அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் நம்முடைய தங்கர் பச்சான் அவர்களுக்கும், உங்க வாக்குகளும் போடுங்க, எல்லா பொதுமக்களும் போடுங்க, எல்லா சமுதாயமும், எல்லா மதத்தை சார்ந்தவர்கள், எல்லா தொழிலை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் இதோ நிற்கின்ற தங்கர் பச்சான் அவர்கள் பொது வேட்பாளர் தங்கர் பச்சான் அவர்களை நீங்கள் எல்லாம் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.